ஹாய், ஹலோ, வணக்கம். அ எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நாங்க நம்புறோம். இன்னொரு ஒரு சாம்பியன்ஸ் லீக் எபிசோட்ல உங்கள சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நியூ நாக் அவுட் இந்த புது சாம்பியன்ஸ் லீக் ஃபேஸ் ஆரம்பிச்சு இது 2ண்ட் இயர் ரன்னிங். ஆம், இந்த புது ஃபார்மேட்ல எனக்கு புடிச்ச இந்த வருஷம் எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் அப்டின்னா, இந்த லாஸ்ட் டே இந்த எல்லா மேட்சும் நடந்த மேட்னஸ் அதோட கன்டினியூஸா வந்து இப்போ நாக் அவுட் பிளே ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிஷ்னலா வந்து ஒரு ஃபேஸ் வந்து உள்ள வந்திருக்கு. இந்த அடிஷனலா ஒரு ஃபேஸ் வந்ததோடைய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அட்டகாசமான சரவெடி மேட்சஸ் எல்லாம் வந்து லைன் அப்பா இருக்குது. இன்னொன்னு வந்து இந்த டாப் 8 குவாலிஃபை ஆனவங்களுக்கு த மச் நீடட் ரெஸ்ட் அப்படின்னு இந்த இந்த ஃபேஸ். ஏன்னா நினைச்சு பாரேன், டாப் 5 இங்கிலீஷ் டீம்ஸ் இருக்கு. ம். எக்ஸெப்ட் ஃபார் ஆர்சனல் நோ ஒன் பிளேட் திஸ் வீக். அதே கரெக்ட். மாரி தான் நெக்ஸ்ட் வீக்கும். இந்த மாரி ஒரு பிஸி ஜான்வரி ஸ்ப்ரிங் ஸ்கெட்யூல்ல இந்த மாரி 2 வீக் ஆஃப் கிடைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு ஒரு இந்த கமிங் டூ பிளே ஆஃப்ஸ் பார்த்தோன்னா, பயங்கரமான அப்செட். அதாவது ஆமாண்டா. இஷ்டமேனிக்கு ஈவன் தோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் மட்டும் தான் இது லெக் 1னாவே இருந்தாலுமே, நான் வந்து பார்த்துட்டு ரிசல்ட்ஸ்லாம் நான் சும்மா ஒரு ப்ரெடிக்ஷன் நானே போட்டு வச்சிருந்தேன். அ. ஒரு மண்ணும் இல்ல. இஷ்டத்துக்கு மாறி இருக்குது எல்லாம். போர்ட யார் நெனச்சா போர்ட கிளிம்ட் தூக்கி சொருகுவானுங்க அப்டின்ட்டுன்னு கேலட்டாசரே அ இ அ கேலட்டாசரே வந்து யுவென்டஸ போட்டு பொளந்தது. இட்டாலியன் டீம்ஸ் வந்து ஐ திங்க் அடி வாங்கியிருக்காங்க. ஆமா. அட்லாண்டா அடி வாங்கிட்டாங்க. இன்டர் மிலான் அடி வாங்கிட்டாங்க. யுவென்டஸ் அடி. யுவென்டஸ் அதுவும் அடி. இன்டர் யுவென்டஸ்லாம் வந்து பயங்கரமான அடி. அதுவும் ரேண்டம் ரேண்டம் டீம்ஸ் இல்ல. மச் லோவர் டீம்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஸ்ட்ரெய்ட்டா போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து யுவென்டஸ் விசஸ் கேலட்டாசரேலருந்து ஆரம்பிக்கிறேன். ஆ பிஃபோர் வி கோ இன்டூ த ரிவ்யூ. கேலட்டாசரே டீம் வந்து நம்ப இந்த மத்த லீக்ஸ்லாம் பார்க்காததுனால, அந்த டீம்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்றது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் கேலட்டாசரே மேட்ச் பார்த்தேன். ஏன்னா அது 10:45 ஏர்லி கிக் ஆஃப் அப்படின்றதுனால. ம். அவனுங்க டீம் சப்ஸ்டிட்யூட் பெஞ்ச் பார்த்தா இக்கார்டி இருக்கிறான், குண்டுவான் குண்டோன் இருக்கிறான், இருக்கான். சானே இருக்கிறான். டேய் எப்படா எப்புட்றா இவனுங்கலாம் பெஞ்ச்ல இருக்கிறானுங்க. அண்ட் தட் மேட்ச் வாஸ் ராபிட் ஃபயர். அந்த 45 நிமிஷம் வந்து முடியவே கூடாதுங்கிற மாரி இருந்துச்சுல்ல ஆமா. அந்த கேமு. ஆமா. ஐய்யய்யோ! ம். நான் அவ்வளோ ஒரு அ எண்ட் டு எண்ட் அடிச்சுக்கிட்ட மேட்ச் நான் பார்த்ததே இல்ல. இவன் கோல் அடிச்சா உடனே 1 நிமிஷத்துல இவனுங்க ஜுவென்டஸ் ஸ்கோர் பண்றானுங்க. அதுக்கப்புறம் வந்து ஈவன் தோ யுவென்டஸ் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் லீட்ல உள்ள போனாலுமே, செகண்ட் ஹால்ஃப் வந்து கேலட்டாசரேக்கு வந்து மோதிட்டாங்க. பொசஸ்டு மாரி ம். விளையாண்டானுங்க. நான் அதான் அ 20 ஷாட்ஸ் அடிச்சிருக்கானுங்க கேலட்டாசரே. 20 ஷாட்ஸ் ஐ திங்க் 10 ஷாட்ஸ் ஆன் டார்கெட். கரெக்ட். யுவென்டஸ் வந்து வெறும் 4 ஷாட்ஸ் மட்டும் தான். எனக்கு வந்து ரொம்ப முக்கியமா வந்து ஈவன் தோ ஓசிமன் வந்து கோல் அடிக்கலனாலும், அவனுடைய லிங்க் அப் பிளே வந்து அமேசிங்கா இருந்தது ஆக்சுவலி. லிங்க் ஒரு அப், ஹோல்ட் அப் எல்லாமே வந்து ஹோல்ட் அப். லைக் குட் கோஆர்டினேஷன். கரெக்ட். ஹி ஷுட் பி இன் டாப் லீக்ஸ். ஏன் வந்து அவன் டர்க்கிஷ் லீக்ல வந்து மாட்டிட்டு இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அந்த திடீர்னு பார்த்தா இந்த டேவிட்சன் சாnchez டே டாட்டனம் ஆடிட்டு இருக்கான். டாட்னம். அவன்லாம் நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க ஆக்சுவலி. நல்லா எனக்கு கேலடாசரே கிட்ட ரொம்ப புடிச்சது வந்து பயங்கர காம்பாக்ட்டா இருந்தாங்க கேலடாசரே. ஏன்னா கரெக்ட். வந்து மேட்ச் எண்ட் டு எண்டாவே இருந்தாலும், செகண்ட் ஹால்ஃப்ல வந்து பயங்கரமா ஸ்னஃப் பண்ணிட்டாங்க யுவென்டஸ. யுவென்டஸ்க்கு ஒரு அவுட்லெட்டே இல்ல. அண்ட் அம் என்ன பொறுத்தவரை டை இஸ் ஆல்மோஸ்ட் டன். கரெக்ட். பட் சாம்பியன்ஸ் லீக் வந்து நம்ம எப்பயுமே வந்து சாம்பியன்ஸ் லீக் இஸ் a லீக் ஆஃப் சாரி இட்ஸ் a டோர்னமெண்ட் ஆஃப் கம்பேக்ஸ் தான். யுவென்டஸ் வந்து ஒரு கம்பேக் தந்தாங்க அப்டின்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு அந்த மாரி ஒரு கம்பேக் அட்லெட்டிகோ மேட்ரிட் கிட்ட அவங்க ரொனால்டோ இருக்கும்போது ரொனால்டோ இருக்கும்போது. அ அதுதான் நடந்தது. ம். அண்ட் ப்ராபபிலி இன்னொரு ஒண்ணு நீ நீ வாட் டு யூ திங்க் ஆஃப் த மேட்ச்? இல்லடா கெலட்டாசரை நான் ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் வென் தே பீட் லிவர்பூல். அவங்க வந்து குரூப் ஆ. ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா லிவர்பூல போட்டிருப்பாங்க. அட்லெட்டிகோ மேட்ரிட் ஆமா, ட்ரா, அயாக்ஸ போய் ஆமா. பொளந்திருந்தாங்க. பட் ஸ்டில் ம். தே டிட் நாட் ஃபினிஷ் வேர் தேர் பெர்ஃபார்மன்ஸ் டிசர்வ்ட். அவங்க 20த் முடிச்சாங்க ஆமா. லீக்ல. ம். ஸோ அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட்டா இருந்துச்சு. ஆனா அவங்க ஹோம் கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த இஸ்தான்புல் கிரவுண்ட்ல ம். அவங்க ரொம்ப ரேப்பிடா இருக்காங்க. கிரவுட்லாம் ரொம்ப ஃபியரியா இருக்காங்கடா அங்க. ம். கத்துறானுங்க. ஆமா, ஒரு ஒரு டாக்கிள் போட்டா அப்படியே எல்லாம் டொரேராலாம் அங்க வந்து ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஆமா, மிட்ஃபீல்டர் மாரி தெரியிறான். நீ சொன்ன மாரி தான். ஆமா, பிரீமியர் லீக்ல கொஞ்சம் சக்சஸ் ஆகாதவங்க அங்க போயிட்டு பயங்கரமா ம். ஷைன் ஆவுறாங்க. ஆமா, அது ஆமா. ஆக்சுவலி டீம் ஃபுல்லாவே லீடர்ஸ் மாரி இருக்கு அந்த டீம். நான் வந்து நீ ஆமா. செம சொன்ன மாரி ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப ம். ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் அவங்களோட பிரெஸ்ஸிங் கேம் வந்து நீ லிவர்பூல் கேம் பார்த்திருந்தேன்னா உனக்கு தெரியும். பயங்கரமா பிரஸ் பண்றாங்க அவங்க மேல. ஆமா.
ஸோ நீ சொன்ன மாரி கரெக்ட்டா யுவென்டஸ சஃபகேட் பண்ணி டை இஸ் ஓவர் தான். ஆனா சில பேர்லாம் வண்டர் கிட்ஸா இருந்தாங்கல்ல. இந்த இல்மாஸ்லாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற ஆமா, மாரி இருக்கு. அந்த ஆமா. ரெட் கார்ட் வாங்க வச்சுட்டான்டா அந்த கபாலா? அவன் கபால். பேர் கபால். அவன் கபால். வந்து கெட்ட வார்த்தை மாரி இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேம்பியாசம் ஆடுனான். சாம்பியன்ஸ் அவன் அவனாலயும் ஆட ஹால்ஃப் முடியல. டைம்ல தான் வந்தான். 20 ஆமா, நிமிஷத்துல அவன வந்து புரட்டி எடுத்துட்டான். ஆமா. அந்த மாரி தட் ஒரு கை பிளேட் பயங்கரமான கேம். அமேசிங்லி வெல். ஆமா, ஆமா. இல்மாஸ் அதே மாரி லாங் ஆ அவனும் வந்து ஒரு நோவா லாங். ஆமா. நோவா லாங் 2 கோலு. அது அந்த அவன் காலடாஸ்ரே வந்து ஒரு நல்லா புடிச்சு போட்டுருக்காங்க. ஏன்னா, அந்த சாஷா போஹே ஐ திங்க் ஹி வாஸ் இன் பயர்ன் மியூனிக்ல கொஞ்ச நாள் கரெக்ட், இருந்தான். கரெக்ட், அவன தூக்கி கரெக்ட். வாங்கிட்டாங்க. சானே. ம். இதுக்கும் சானேலாம் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் அவன் தான். குண்டுவான்லாம் ஆடவே இல்ல. ஆமா ஆடவே இல்ல. செகண்ட் ஆ ஸோ ஐ திங்க் ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த போர்ட்டோ வந்து சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ற சீசன்ல வந்து அந்த டைம்ல வந்து ஐ திங்க் 2004, 3ஓ 2ஓ 2004, அப்ப 2004. 4 கரெக்ட்டா? அப்பலாம் வந்து இந்த டர்க்கிஷ் டீம்ஸ் அவங்கலாம் செம்ம ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. கரெக்ட், ஆக்சுவலுமே இன்னுமே சொல்லணும்னா, டர்க்கிஷ் லீகோடைய ஃபேன்ஸ் வந்து ஆர் ஃபேனடிக்ஸ். கரெக்ட், மேட் கரெக்ட், கரெக்ட். ஃபெலோஸ். அவனுங்களுடைய டார்பி மேட்சஸ்லாம் கேலடாசரே, ஃபெர்னபாச்சே ம். பேய் ட்ராப்ஸான்ஸ்பா. மாரி இருக்கும். ம். ஆமா, பேய் ம். மாரி இருக்கும். அதுக்கு முன்னாடி பயங்கர ஹிஸ்டரியா இருக்கு. பயங்கர ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இது. அண்ட் இன்ஃபாக்ட் லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து ஐ திங்க் கேலடாசரே இஸ் டூயிங் வெல் இன் டெர்ம்ஸ் ஆஃப் அக்விசிஷன். கரெக்ட், ஒரு கரெக்ட். ஸ்மார்ட் அப்சல்யூட்லி. அக்விசிஷன். அ ம். ஈவன் தோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸாவே இருந்தாலும் புடிச்சு போட்டு நல்லா பண்றாங்க. எனக்கு வந்து யுவென்டஸ் கிட்ட ஐ எக்ஸ்பெக்டட் ஹானஸ்ட்லி மோர். அ அவங்க டிஃபென்ஸ் வந்து பெத்தட்டிக்கா இருந்தது. அதுவும் அந்த ஐ திங்க் அந்த ஆசிமென் வந்து பின்னாடி தான் நின்னுட்டு இருப்பான். ம்ஹ்ம். இவனுங்க ஆமாமா. கெல்லி தான் அவன் பேக் பேரு. பாஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. டேய்! என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாரி இருந்தது. பட் ஐ திங்க் இட்ஸ் குட் செகண்ட் லெக். அதான் நெறைய மேட்சஸ் இந்த செகண்ட் லெக்குக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா வந்து இதா இருக்கு. செட்டப் ஆயிட்டு இருக்குது. ஸோ அது ஒண்ணு. 2வது வந்து நம்ம போடோ கிளிம்ட் பத்தி பேசியே ஆனோம். சிட்டிய போட்டாங்க. கரெக்ட். அதுக்கு முன்னாடி அதே மாரி இன்னொரு ஒரு பெரிய டீம் போட்டாங்க. போடோ கிளிம்ட். அட்லெட்டிகோ மேட்ரிட் போய் ஜெயிச்சுட்டாங்க. அத்லெட்டிகோ மேட்ரிக்க போட்டானுங்க. இப்போ வந்து இன்டர் இன்டர் மிலான். இன்டர் மிலான் வந்து ஐ திங்க் டாப் ஆஃப் சிரியான்னு டாப் ஆஃப் நெனைக்கிறேன். சிரியா. கரெக்ட், கரெக்ட். டாப் டாப் ஆஃப் ஆஃப் சிரியா. சிரியா. ம். அண்ட் எனக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அவங்க கிட்ட புடிச்ச ஒரே விஷயம் என்னன்னா, பயப்படாம அவங்க விளையாடுற அட்டாக்கிங் ஸ்டைல் தான். கரெக்ட். அவங்க கிட்ட இருக்கிற பிளேயர் குவாலிட்டி கரெக்ட்டா இருக்கா? தப்பா இருக்கா? அத பத்திலாம் அவனுங்களுக்கு எந்த விதமான கவலையுமே இல்ல. அட்டாக் தைரியமா விளையாடு, கோல் போனா பரவால்ல. அண்ட் தே ஹேவ் நத்திங் டூ லூஸ் ஆக்சுவலி. அவங்க இவ்ளோ தூரம் வந்ததே அப்சல்யூட்லி. இட்ஸ் வெரி, வெரி பிக் திங். நீ என்ன நெனைக்கிற மேட்ச்ச? எப்படி இருந்தது? நம்ம நம்ம சிட்டி கேம் நானும் நீயும் தான் ரிவ்யூ பண்ணோம். சிட்டி ஆ, வர்சஸ் போடோ ஆமா. கிளிம்ட். ம். சிட்டி கிட்டயே வந்து ஒரு பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் மாரி ஆடுனாங்க அப்படின்னு நான் சொன்னோம். ஆமா. சோ அது ஒரு ஒன் ஆஃப் ம். கேமா இருக்கும்னு நெனச்சா, இன்டர் ஆ, மிலான போட்டு துவன்னு துவச்சிருக்கானுங்கடா. ஆமா, சாமர்லாம் கதறான், பேக் லைன திட்டுறான். டார்மியானுக்குலாம் ஆமா. மூச்சு வாங்கிருச்சுடா பாவம். மேபி அதுதான். ம். ஆ அவங்களுடைய பேஸ் வந்து பயங்கரமா அதாவது எல்லா டீமுக்கும் பேஸ் இருக்கிறதுனால, நீ வந்து அ ரொம்ப பேஸ் இருக்கிறத எப்படி நீ யுட்டிலைஸ் பண்றன்றதுல தான் வந்து உன்னோட எஃபெக்டிவ்னெஸ்ஸே இருக்கு. இவனுங்க கிட்ட கரெக்ட், நல்லா கரெக்ட், கரெக்ட். பேஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சது என்னன்னா, அவங்களுக்கு இருக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங். அந்த 3 கோலுமே வந்து த வே தே மூவ் த பால் இருக்கு தெரியுமா? ம். லைட்னிங் ஸ்பீடு. அண்ட் அந்த ஃபினிஷுக்குமே வந்து ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ்லாம் இல்லாமலாம் அந்த மாரிலாம் ஃபினிஷ் பண்ண முடியாது. கரெக்ட், ஸோ கரெக்ட், கரெக்ட். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி குட் மேட்ச். இன்னொரு அ விஷயம், அது நார்வே கிளப்பா? ரொம்ப ஆமா, நார்த் போல்ல இருக்கானுங்க. ஆமா, போறவனுங்கலாம் குளிர் ஆமா, தாங்க முடியாம ஆடலையா என்னன்னு தெரியல. ஏன்னா, சிட்டி மாரி ஒரு கிளப்பு, போடோ கிளிம்ல போய் ம். ஒண்ணுமே பண்ண முடியலடா. ஆமா, மேபி ஆமா. வெதர் அண்ட் ஆல்டிட்யூட் கூட ஏதாவது பிரச்சனையா? இருக்கலாம். ம். ம். சோ பட் அந்த ஆனா மாரி அதெல்லாம் வந்து ரீசன்ஸ் எனக்கு என்னன்னா வந்து இன்டர் மாரி ஒரு டீம் ம். அந்த மாரி ரீசன் சொல்றது எனக்கு ஐ டோன்ட் நோ ஹவ் வேலிட். ஏன்னா வந்து இன்டர் ஸ்டார்டட் சாம்பியன்ஸ் லீக் வெரி ஸ்ட்ராங்லி. ஐ திங்க் அந்த கரெக்ட், ஃபர்ஸ்ட் கரெக்ட், கரெக்ட். அவங்க, 4த் பெயர்ன், டாப் ஆர்சனல் 4ல மட்டும் தான். இருந்தாங்கடா. ம். அந்த 3 டீம் மட்டும் தான் ஐ திங்க் 6 வீக்ஸ்க்கு அப்புறம் அன்டிஃபீட்டடா இருந்தாங்க. அன்டிஃபைட். கரெக்ட், கரெக்ட். பட் ஆனா அதுக்கப்புறம் அவங்க சாம்பியன்ஸ் லீக்ல வந்து ஃபார்ம் அவுட் ஆயிடுச்சு. நான் மேஜரா பார்க்கிறது என்னன்னா, ஐ திங்க் த டீம் இஸ் டூ ஓல்ட் டூ ஹேண்டில் கவுண்டர். அவங்களால அது ஏய் நான் அப்படிதான் நெனச்சேன். ஆனா போன வாட்டி லாஸ்ட் கேம் வீக்ல வந்து இன்டர் வர்சஸ் ஆர்சனல் நெனைக்கிறேன். பறக்குறானுங்கடா அவனுங்க. டூ ஓல்ட் டு தோத்துட்டானுங்களே! ம். டூ ஓல்ட் டு டேக் கவுண்டர். பட் எப்படியோ ஓடிர்றானுங்க. டு கிவ் கவுண்டர் நல்லா தான் ஓடுறாங்க. பட்
ஆஸ் யூ செட் கொஞ்சம் டீம வந்து நெறைய சேஞ்ச் பண்ணும். 2 சீசன் கன்டினியூஸா சாம்பியன்ஸ் லீக்ல ஆமாமாமா. டீப்பா போயிருக்காங்க. ஆமா. லீகும் வந்து கடைசி நாள் வரைக்கும் எடுத்துன்னு போயிருக்காங்க. ஸோ ஆமா, அதனால ஆமா. ஓல்டு பிளேயர்ஸ்னால ஏதாவது டெஃபினட்டா ஏன்னா இட் இஸ் டேக்கிங் எ டால். ஏன்னா அவங்க டீம் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த ம். இந்த அ அ அவன் பேர் என்ன? அசெர்பியா ஆ. ஆ. அவன்லாம் வந்து ஐ திங்க் ரிட்டயர்மென்ட் ஆக வேண்டிய ஒரு ஆளு அவன். ஓகே. டார்மியன்லாம் மிக்கிட்ட ரிட்டயர் ஆயிட்டானேன்னு நெனச்சேன்டா நானு. ஆமா. மிக்கிடாரியன ஃபர்ஸ்ட் விங் பேக் ஆட வுட்டாங்க. இப்ப மிட் ஆட வுடுறாங்க. மிக்கிடாரியன்லாம் வந்து இஸ் அ குட் பட் அதுதான். ஃபார் அ கிளப் லைக் இன்டர் யூ ஷுட் இப்ப பாஸ்டோனி இருக்கான் தெரியுமா? பாஸ்டோனி இப்ப ம். எடுத்துக்கிட்டா வேர்ல்டு சென்டர் பேக்ஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சென்டர் பேக்ஸ்ன்னு சொல்லலாம். கரெக்ட். ஒரு டாப் 10ல அவன் இருப்பான். அவன தாண்டி வேற யாராவது அங்க இருக்காங்க அப்டின்னா, லாட்டரோ மார்டினஸ் வேணாலும் ஓகே ஸ்ட்ரைக்கர்ஸ்ல வந்து பேசினா ஒரு டாப் 20க்குள்ள ஒரு டாப் 10க்குள்ள இருக்கலாம். ம். அதுவும் அவன் வந்து ஹி இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் ஆன் ஹவ் ஹிஸ் பார்ட்னர் பிளேஸ். கரெக்ட். அவங்க எப்படி ஸ்பேஸ் கிரியேட் பண்றாங்க. இவனால ஒரு கோல் வந்து அவனா கிரியேட் பண்ண முடியாது. ஹி இஸ் அ குட் போச்சர். ஸோ இன்டர் நீட்ஸ் அ கம்ப்ளீட் ரீபில்டுன்னு எனக்கு கூட ஸ்ட்ராங்கா தோணுது. ம். இப்ப போடோ கிளிம்ட் போய் அவங்க போய் அதே மாரி விளையாண்டு லீட் லூஸ் பண்றது ரிஸ்க் பண்ணுவாங்களா? இல்ல டு தே வாண்ட் டு ஜஸ்ட் சிட் பேக் டிஃபெண்ட் நாட் வொரி அபௌட் கன்சீடிங். இங்க தான் வந்து இட் வில் பி ட்ரிக்கி. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். போடோ கிளிம்ட் அட்லெட்டிகோ மேட்ரிட்லயும் போய் இதே அட்டாக்கிங் ஃபுட்பால் தான் ஆடுனாங்க. ஸோ யூ நெவர் நோ ஹவ் ம். வாட் சார்ட் ஆஃப் போடோ கிளிம்ட் டர்ன் அப். ஏன்னா ஆமா. ஃபர்ஸ்ட் 4 கேம்ல 3 ட்ரா, 1 லாஸ் அப்படி இருந்து ம். தே ஹவ் மேட் தேர் வே. அதனால தெரியலடா விச் சைடு வில் டர்ன் அவுட். ம். ம். ஆமா. ஸோ அது வந்து ஒரு எனக்கு எனக்கு வந்து உண்மையாவே ரொம்ப புடிச்ச மேட்ச்ன்னு கூட சொல்லலாம். ம். அவனுங்க விளையாண்டது. நான் கமிங் டூ த நெக்ஸ்ட் மேட்ச் பிஎஸ்ஜி விசஸ் மொனாக்கோ. ஆ இந்த மேட்ச் நான் வந்து கொஞ்சம் க்ளோஸா தான் வாட்ச் பண்ணேன். ஏன்னா மானிட்டர் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா பிஎஸ்ஜி வந்து அவங்க லீக்ல சரி செகண்ட் இருக்காங்க. ஜஸ்ட் 1 பாயிண்ட் தான் ம். 50-51. பட் வி ஆர் டாக்கிங் அபவுட் 20த் பிப்ரவரி. இந்த டைம்ல பிஎஸ்ஜி யூஸ்ட் டு பி ஆன் டாப். அந்த பாயிண்ட் 5, கேப்பே 7 வந்து பாயிண்ட்ஸ் 5, கேப் 7 இருக்கும். கேப்ஸ்ல இருக்கும். ம். பிஎஸ்ஜி பிரெஞ்ச் லீக்லயுமே வந்து தே ஆர் நாட் டூயிங் கிரேட். அண்ட் நேத்து விளையாண்ட பிஎஸ்ஜி டீம் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன். இட் இஸ் சாம்பியன்ஸ் லீக் எவ்ரிஒன் ஃபைனல் பிளேட். ஆமா, சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் ஸ்டார்ட் பண்ண எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணாங்க ஆமா, எக்ஸப்ட் கோல் ஆமா. கீப்பர். ஆமா கோல் கீப்பர். அண்ட் இவன் டெசிரே டூயே வாஸ் ஆன் பெஞ்ச். பட் அதுக்கு பதிலா இவன் விளையாண்டான். ம். டெம்பேலே அண்ட் ஹி காட் டெம் இன்ஜூர்ட் அண்ட் வென்ட் அவுட். ம். ஆ பிஎஸ்ஜி கிட்ட வந்து அவனுங்க மேட்ச் ஆரம்பிச்சு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் நிமிஷத்திலேயே அவனுங்க கன்சீட் பண்ணானுங்கன்னு கோல் நெனைக்கிறேன் கோல். கரெக்ட். ம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஐ திங்க் இட் வாஸ் 2-2. கரெக்ட். ம் பட் எனக்கு தெரிஞ்சு அந்த 2 கோலுமே வந்து மொனாக்கோ கிஃப்ட் பண்ண கோல். மொனாக்கோ மட்டும் அந்த கோல் கிஃப்ட் பண்ணல அப்டின்னா, ஐ திங்க் மேட்ச் வுட் ஹவ் பீன் டிஃபரண்ட் எனக்கு தோணுது. அந்த பிஎஸ்ஜி கிட்ட இருக்கிற ப்ராபப்ளி இது நம்ம கூட சொல்லுவோம்ல, இப்போ மான்செஸ்டர் சிட்டியோ, இல்ல ஆர்சனலோ, இல்ல லிவர்பூலோ வேற லீக் டீம் கிட்ட ஆடும்போது ஒரு பெரிய டீம் மாரி இருக்கும். பட் கரெக்ட். சாம்பியன்ஸ் லீக்லயே வந்து சேம் லீக்ல ஆடும்போது இட் வில் ஹேவ் அ டிஃபரண்ட் அவுட்லுக் பிகாஸ் எவரிஒன் நோஸ் எவரிஒன் கரெக்ட், கரெக்ட், எல்லாமே. கரெக்ட், கரெக்ட். ஆமா, 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 ஆமா. கரெக்ட்டா? ஆ ம். ஸோ அதனால வந்து மேட்ச் பிஎஸ்ஜியால வந்து அவங்களால அவ்வளவா பொசஷன், டாமினேஷன் எல்லாம் பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் மொனாக்கோவோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தேன். மொனாக்கோ ம். ஹேஸ் தி லீஸ்ட் நம்பர் ஆஃப் கோல்ஸ் ஸ்கோர்ட் இன் சாம்பியன்ஸ் லீக். ஐ திங்க் 8 கோல் தான் அவங்க வந்து குரூப் ஸ்டேஜ்லயே ஸ்கோர் ஓ! பண்ணியிருக்காங்க. ம். ஸோ அதிலயே தெரிஞ்சிருச்சு. இட் இஸ் அ மேட்ச் பிட்வீன் டிஃபென்ஸ் அண்ட் அட்டாக். ரைட். பட் இருந்தாலுமே பிஎஸ்ஜி ஹேட் பொசஷன் எல்லாமே இருந்தது. மொனாக்கோ பயங்கர ஆப்டிமைஸ்டா இருந்தாங்க. 2 கோலு. பட் either way பிஎஸ்ஜி ஃபைனலி வான். எனக்கு என்ன ஒரு கொஸ்டின் அப்டின்னா, ம். இதே டைம்ல தான் போன சீசன் பிஎஸ்ஜி வந்து அந்த சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. கரெக்ட். ஆனா வந்து இந்த சீசன் உனக்கு ஏதாவது வித்தியாசமா தெரிதா? அவங்க கிட்ட அந்த இன்டென்ட் இல்ல. அவங்க கிட்ட அந்த ஃபயர் பவர் இல்லன்னு உனக்கு தோணுதா? அ மேபி டயர்ட்னஸ் ஆஃப் சக்சஸா என்னன்னு தெரியல. போன வருஷம் எல்லா காம்படிஷன்லயும் அவங்க வந்து பிரெஞ்சுல எல்லா கிளீன் ஸ்வீப், சாம்பியன்ஸ் லீக், ம். ஈவன் யுவர் கிளப் வேர்ல்ட் கப் உங்க கூட ஃபைனல்ல தோத்தாங்க. ம். அதுக்கப்புறம் த மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, பேக் லைன் வந்து ஹேட் டிபெண்டன்சி ஆன் டோனருமா. போன சீசன் வந்து ம். நெறைய சேவ்ஸ் எடுத்து குடுத்தான். நெறைய அ எமிரேட்ஸ்ல அவன் தான் சேவ்ஸ் எடுத்து குடுத்தான். ஆமா. ஆன்ஃபீல்ட்ல அவன் தான் ம். சேவ்ஸ் எடுத்து குடுத்தான். ஆனா, ம். இப்ப ஸ்டெப்பனாவா அவன் வந்திருக்கான். ஆமா. இன்னொருத்தன் வந்து கெவலியரோ இன்னொருத்தன் கோல் கீப்பர் பேக்கப். ம். 2 பேருமே வெரி புவர் ஷாட் ஸ்டாப்பர்ஸ். அண்ட் ம். ஃபர்ஸ்ட் கோல்லாம் நீ பார்த்தனா, மொனாக்கோ அடிச்ச கோல்ஸும் பிஎஸ்ஜியோட மிஸ்டேக் தான். ஆமா. ஏன்னா ம். டிஸ்ட்ரிபியூஷன் சரியில்ல கோல் கீப்பர் கிட்ட. சோ ஆமா. ஒரு கோல் கீப்பர் எவ்வளவு முக்கியம்ன்ட்டு பிஎஸ்ஜியோட இந்த சீசன் ஆமாமா. பார்த்தா நமக்கு ஒரு பெரிய லெசனா இருக்கும். அது ஒண்ணு. கரெக்ட்.
அடுத்து இந்த ஒரு மோட்டிவேஷனே இல்லாத மாரி ஆடுறாங்கடா. போன சீசனோட ம். நூனோ மெண்டஸும், இந்த சீசனோட நூனோ மெண்டஸும் எடுத்து பார்த்தன்னா, ரொம்ப ஒரு பெரிய டிராப் ஆஃப் மாரி இருக்கு. விட்டின்யா அது ஒரு ஆஃப்டர் மொனாக்கோ வென்ட் 10 மேன் ஆல்சோ மொனாக்கோ கிட்ட பொசஷன் இருந்துச்சு. பிஎஸ்ஜி போன சீசன் மாரி டாமினேட்டும் பண்ணல. ஸோ ம். அ என்ன சேஞ்சுன்னு எனக்கு க்ளோஸா ஃபாலோ பண்ணாதனால தெரியல. பட் அந்த சர்ஃபேஸ் லெவல்ல பார்த்தா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருக்கும்னு தோணுது எனக்கு. இன்னொரு இன்னொரு விஷயம் ஐ திங்க் டெம்பெலே வந்து அவன் கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணாம இருக்கிறது. அப்புறம் என்ரிக்கே நான் இந்த வருஷத்தோட கிளம்ப ஆ. போறேன் ம். அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் கூட அவங்க வந்து மைண்ட்ல விளையாடுதா. எனக்கு ரொம்ப ரொம்ப அண்ட் ஆல்சோ பிளஸ் அவங்க இன்ஜுரி. ம். டெம்பலே வந்து ஐ திங்க் ஹி இஸ் நாட் ஹிஸ் ஹேட் அ வெரி பேட்சி ஸ்டார்ட் டு தி கரெக்ட், சீசன் கரெக்ட், கரண்ட் கரெக்ட். சீசன். 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஐ திங்க் ஆன் அண்ட் ஆஃப் இன்ஜுரியா தான் இருக்கான். நான் இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் பார்த்தேன். லீக் 1 உடைய டாப் ஸ்கோரர்ஸ்ல டாப் 5ல எந்த பிஎஸ்ஜி பிளேயருமே இல்ல. டாப் அசிஸ்ட்ஸ்ல விட்டினியா மட்டும் தான் இருக்கான். ம். ஐ திங்க் ஹி இஸ் 3 2 ஸோ ஆ லாஸ்ட் இயர் வந்து டெம்பலே ஒரு பேய் ஃபார்ம்ல இருந்தான். கரெக்ட்டா? அதே மாரி பேலன் டெசிரே டோர் டூவே வின்னர். வந்து அ பாலன் டார் பேலன் வின்னர். ஆ கிராவசீலியாவும் அவனும் பயங்கர பேய் ஃபார்ம்ல இருந்தான். டெசிரே டூவே செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல ஏதோ வொண்டர் கிட் மாரி விளையாண்டுட்டு இருந்தான். ஹி கரெக்ட். ஹி ஹி ட்ரூலி வாஸ் வொர்த் எஸ்டர்டேஸ் பெர்ஃபார்மன்ஸ். அவன் பயங்கரமான ஒரு பிளேயரா வருவான். பட் அந்த அந்த கோல் ஸ்கோரிங் இன்டென்ட் அந்த ஃபயரினஸ் வந்து பிஎஸ்ஜினா என்ன பிரஸ்ஸு. அவனுக்கு அந்த பால் அது நின்னு அப்படி ஆ. பார்த்தாலே ஒரு மாரி ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கரெக்ட், கரெக்ட். அந்த அந்த ஃபெரோஷியஸ்னஸ் வந்து இந்த பிஎஸ்ஜி கிட்ட இல்ல அப்படின்றது எனக்கு நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. இப்போ என்னன்னா, லாஸ்ட் இயர் பிஎஸ்ஜி வந்து எனக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் 16லயோ ஒரு குவார்ட்டர் ஃபைனல்ஸ்லயோ இன்னொரு ஒரு டீமுக்கு மீட் பண்ணதுனா ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிரும். பிஎஸ்ஜி தான் வின் கரெக்ட், பண்ண போகுது கரெக்ட். அப்படின்னு சொல்லிட்டு. ம். பட் இந்த வருஷம் இட் ஃபீல்ஸ் லைக் தேர் இஸ் அ சான்ஸ் டூ பீட் கரெக்ட், பிஎஸ்ஜி கரெக்ட். ம். அப்படின்னு சொல்லிட்டு தே 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 லுக் லைக் தே ஆர் அ பீட்டபிள் டீம்ன்ற மாரி அப்சல்யூட்லி. அ யூ ஆர் ரைட். தோணுது எனக்கு. ம். ஸோ பட் அகைன் வில் சி. ஏன்னா மொனாக்கோ வந்து இதுவரையும் பிஎஸ்ஜி உடைய ஹெட் டு ஹெட்ல வந்து ஐ திங்க் லாஸ்ட் 5 ஹெட் டு ஹெட்ல தே ஒன்லி ஒன் 1 ஆர் 2 மேட்ச் 3 கரெக்ட். மேட்சஸ் வந்து தே ஹவ் ஆல்ரெடி லாஸ்ட். அண்ட் ஆல்சோ பாரிஸ் உடைய ஹோம் டவுன்ல நடக்குது. ஸோ வில் நெவர் நோ. நெக்ஸ்ட் வந்து இந்த நடந்த வாரத்திலேயே த மோஸ்ட் எக்ஸைட்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிச்சுட்டானுங்க தோழர்கள். ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு கிளப் கரபாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நியூ கேசலுக்கு வந்தது. இதான்டா மாப்பிள்ளை நம்ம அடிக்காத கோலுக்கெல்லாம் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சு துவன்னு ஆண்டனி கார்டன் வந்து அவருடைய ஃபார்ம் வந்து ஏத்திக்கிட்டாப்ல. ஸ்டார்ட் பேட் இந்த மேட்ச் பண்ணிக்கிட்டாரா? ஸ்டார்ட் பேட் பண்ணிக்கிட்டான். ஆமாண்டா ஸ்டார்ட் பேட் பண்ணிக்கிட்டான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கேம் முடிஞ்சிச்சுடா. ஆமாமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேம் எத்தன முடிஞ்சுச்சு. பெனால்டி? ஐ திங்க் 2 பெனால்டி. 2 பெனால்டின்னு ஆண்டனி நெனைக்கிறேன். ஆமா. 2 2 பெனால்டி பெனால்டி ஆண்டனி ஃபர்ஸ்ட் கார்டன். ஹால்ஃப் ஹேட்ரிக்கு கார்டனுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த அவன் பேர் என்ன? இந்த டிஃபெண்டர் ஒருத்தன் வந்தானே ஜெர்மனிலருந்து. பேயர் லெவர்குசனோ எங்கேயோ. அ தியா தியா. அவன் ஒரு கோலு. ஸோ இதுல என்ன கூத்துனா கரபா கிட்ட நாங்க டிரா பண்ணோம். நீங்க கரபா கிட்ட விளையாண்டீங்களா? நாங்க லாஸ்ட் கேமு. ஆனா நாங்களும் 5-1 6-1 ஜெயிச்சிட்டோம். ஆ, ஜெயிச்சீங்க. கரெக்ட். ஸோ அ நியூ காசில்க்கு வந்து ஒரு மச் நீடட் வின் இது. ஏன்னா வந்து அவங்க பிரீமியர் லீக்லயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ம். பட் எனக்கு இதுதான் ஒரு லாஜிக் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. பிரீமியர் லீக்ல ஐ திங்க் 13தோ 14தோ இருக்கானுங்க அவனுங்க. ஆனா சாம்பியன்ஸ் லீக்ல தட்டி தட்டி எப்படியோ உள்ள வந்துட்டானுங்க கடைசில. நான் அவனுங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு தான் நெனச்சேன். எப்படியோ ஏன்னா அவனுங்களுக்கு கடைசியா விளையாண்ட மேட்ச் எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கரெக்ட். மேட்சஸ் தான் அவனுங்க விளையாண்டானுங்க. ஆமாமாமாமா. பிரீமியர் லீக் டீம்ஸ் வந்து ஏன் சஃபர் பண்றாங்க? அது எப்படி மிட் வீக் சாம்பியன்ஸ் லீக்ல மட்டும் அவங்களால விளையாட முடியுது? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு மிஸ்ட்ரியாவே இல்லடா இருக்குது. ஆண்டனி கார்டன் போன மேட்ச் வீக் லாஸ்ட் அதாவது மேட்ச் வீக் 8க்கு முன்னாடி பிரஸ்லயே சொல்லியிருப்பான். நீ YouTubeல போய் ம். அடிச்சினா கூட வரும். ஆ சாம்பியன்ஸ் லீக்ல பிளேயர்ஸ் வாண்ட் டூ பிளே ஃபுட்பால், கிளப்ஸ் வாண்ட் டூ பிளே ஃபுட்பால். ஆனா பிரீமியர் லீக்ல அப்படி கிடையாது அப்படின்னு வெரி ஓப்பனா ம். ஹானஸ்ட்டா சொல்லியிருப்பான். அண்ட் ஐ ம். திங்க் இட் இஸ் ம். ட்ரூ ஆல்சோ. ஓகே. இப்போ அ நெறைய கிளப்ஸ் வந்து லீக்ல வந்து வேற ஒரு ஃபார்மா இருந்தாலும், சாம்பியன்ஸ் லீக்ல ம். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு அவங்க ஆடுற கேம்ஸ் பார்க்கறதுக்கு. ம். ஸோ ம். மேபி ம். தட்ஸ் ட்ரூ டூ அ சர்டன் எக்ஸ்டென்ட். யாஹ்! யாஹ்! பட் யாஹ்! அதுதான். பிரீமியர் லீக் வி ஆல் நோ இட் இஸ் a வெரி பிசிக்கல்லி டிமாண்டிங் லீக். அப்புறம் பேசி அண்ட் ஆல்சோ கொஞ்சம் டிஃபென்சிவ். இட்ஸ் நாட் லைக் இட்டாலியன் டாக்டிக்கலி டிஃபென்சிவா இல்லனாலும் ஐ திங்க் இந்த லோ பிளாக்ஸ் இந்த ஏன்னா வந்து அவங்க அடிச்ச ஒரு ஃப்ரீடமோட நியூகாசில் பயங்கரமா ஆடுறாங்க. வில் ஃப்ரீடமோட. கரெக்ட். விளையாண்டாங்க.
ஆ ஏதோ ஒரு வேற ஏதோ டீம் கம்ப்ளீட்டா வேற ஏதோ நான் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். ஹைலைட்ஸ் பார்க்கறதுக்கே இது கம்ப்ளீட்டா வேற ஒரு டீம். நான் சொல்றது கோல்ஸ் மட்டும் இல்ல. அவங்க விளையாடுற அவங்க கரெக்ட், லிங்க் கரெக்ட், அப் கரெக்ட். ம். அ அதுவே நான் சொல்றேன். பட் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் வின் ஃபார் தெம். ஏன்னா வந்து செகண்ட் ஹாஃப்ல செகண்ட் லெக்ல வந்து தே கேன் ரெஸ்ட் கீ பிளேயர்ஸ். ஏன்னா அவங்க தே ஆர் ஆல்சோ வாண்டிங் டூ கிளைம்ப் அப் பிரீமியர் லீக் டேபிள். ஸோ, அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸா இருக்கும். கடைசிக்கு நம்ம ரியல் மேட்ரிட் முன்னாடி ஐ திங்க் டாட்மண்ட் மேட்ச் நான் 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 எதுவுமே ஹைலைட்ஸும் நான் பார்க்கல. ஸோ நீ ம். பார்த்தியா? குரே ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். குரேஷி அவனோட சாம்பியன்ஸ் லீக் ஃபார்ம் வந்து கன்டின்யூ பண்ணியிருக்கான். ம்ஹ்ம். ஸோ அந்த கேம் வந்து டாமினேட்டட் கம்ப்ளீட்லி பை டாட்மண்ட். அட்லெட்டிகோ மேட்ரிட் யார்ரா? கிளப் ப்ரூஜ். கிளப் அதுவும் புருஷ் அது 3-3. பார்த்தேன். சிமிலர் சிமிலர் டூ கிளப் ப்ரூஜும் இந்த சீசன் பார்சலோனாவோடையும் நல்லா 3-3 விளையாடுறாங்க. ட்ரா. ம். ஐ திங்க் உங்களோடையும் வந்து தே பெர்ஃபார்ம் வெல். அகைன்ஸ்ட் செல்சி கூட ஆடுனாங்கன்னு நெனைக்கிறேன். ம். கிளப் செல்சியோட ப்ரூஜ். விளையாண்டாங்களான்னு ஞாபகம் இல்ல எனக்கு. கிளப் அ புருஷ். இல்ல ட்ரா ஆச்சோ! இல்ல சரி மேபி ஐ அம் நாட் ஷூர். ஆனா அட்லெட்டிகோடையும் போல்டா ஆடுனாங்க. ஆமா. ஸோ 3-3 2-0ல அட்லெட்டிகோ மேட்ரு இருந்தாங்க. 2-2 கம்பேக்கு. நெக்ஸ்ட் நல்ல 3-2 கம்பேக் அது அட்லெட்டிகோ. ஆக்சுவலி. ஆமா. ம். அப்புறம் இன்னொரு கம்பேக் 3-3. ஆமா, ஆமா, ஸோ ஆமா. அது அந்த கேம் ஐ திங்க் அந்த டை வந்து நெக்ஸ்ட் வீக் இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபயரா இருக்க இன்ட்ரஸ்டிங்கா போதுன்னு இருக்கும். நெனைக்கிறேன். ஆமா, ஆமா. ம். செகண்ட் ஹாஃப் அதுதான் செகண்ட் லெக்ல தான் வந்து தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆ பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ரியல் மேட்ரிட் மேட்ச் போறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இது ஒரு நான் சொன்ன மாரி ஒரு பயங்கரமான சரவெடியா இருந்த ஒரு வாரத்திலயும், எப்படியாவது இந்த துஷ்மன்கள் வந்து அந்த மூட கெடுக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து ஒரு சில விஷயம் ஆ ஃபுட்பாலுக்கு தேவையே இல்லாத சில விஷயங்கள். ஆ ஆ எனக்கு அது நான் அந்த இன்சிடென்ட் வந்து ஆ ஒரு ஒரு நான் ஒரு பார்சிலோனா ஃபேனோ, இல்ல நான் ஒரு செல்சி ஃபேனோ அதெல்லாம் இல்லாம, எந்தவித கிளப்போட ஃபேனுமே இல்லாம, ஜென்ரலா ஒரு ஃபுட்பால் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அத பார்க்கும்போது, எனக்கு ரொம்ப அது டிஸ்கஸ்டிங்கா இருந்தது. இத நான் ஏன் டிஸ்கஸ்டிங்ன்னு சொல்றேன்னா, ஈவன் தோ எனக்கு வந்து பெஸ்ட் அணி வந்து என்ன சொன்னா அப்படின்னு எனக்கு தெரியலனாலும், ஈவன் தோ வினிசியஸ் ஜூனியர்ஸ் வந்து ரேஷியலி அபியூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அலிஜ்டா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாலும், அத சுத்தி திருப்பி அந்த கிளிப்ஸ் பாக்க, அத சுத்தி நடக்கிற ஈவென்ட்ஸ பாக்க, ஆ அது வந்து ரொம்ப ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு விஷயமா என் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஏன்னா, என் பிரச்சனை என்ன தெரியுமா? ம். நம்ம கூட அன்னைக்கு காலையில கூட நம்ம குரூப்ல பேசிட்டு இருந்தோம். முந்தா நேத்து நம்ம பேசியிருக்க வேண்டியது வந்து அந்த அமேசிங் கோல். அப்சல்யூட்லி. அமேசிங்கான கோல். ஆனா, நம்ம பேசினது வினி ஜூனியர்ஸ் ஏன் டான்ஸ் ஆடுனான்? வினி ஜூனியர்ஸ் தான் புரொவோக் பண்ணான். மொரினியோ ஏன் அந்த மாரி சொன்னான்? கடைசி வரையும் கடைசி இந்த மேட்ச் முடியிற வரையுமே வினி வினிசியஸ் ஜூனியர பூ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்சல்யூட் ஆ கரெக்ட். சி என் ஃபண்டமெண்டலா எனக்கு எங்க தெரியுமா ப்ராப்ளம் வருது? இந்த பார்சிலோனா வெர்சஸ் ரியல் மேட்ரிட் மேட்ச்ல வந்து மெஸ்ஸி வந்து சட்டைய கழட்டிட்டு இப்படி காட்டுவான் தெரியுமா? அது ம். வந்து ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் முன்னாடி தான். கரெக்ட். அட்லெட்டிகோ மேட்ரிடோடைய கோல் அடிச்சுட்டு ரொனால்டோ அதுவும் ம். அவங்க ஃபேன்ஸ் முன்னாடி தான். எவ்வளவோ பிளேயர்ஸ் வந்து ஒன்ஸ் அந்த மொமெண்ட் ஹீட் ஆஃப் த மொமெண்ட் அந்த அந்த இட்ஸ் ஒரு சாம்பியன்ஸ் லீக் மேட்ச்சுக்கு அவ்ளோ பிரஷர். அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல ஒரு வொண்டர்ஃபுல்லான கோல் அடிச்சுட்டு எவ்வளவோ பேர் ப்ரொவோகேட்டிவா வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம வந்து வாவ்! அப்படின்றோம். மெஸ்ஸி இப்படி அது ஒரு ஐகானாவே ஆயிடுச்சு. இப்படி எடிட்ஸ் பண்றது. 1000 எடிட். எடிட் 1000 எடிட். கால்மா அப்படின்னு பண்றது அது ஒரு 1000 எடிட். ஆனா, வினிசியஸ் ஜூனியர் ஒரு ஃபிளாக் பக்கத்துல போய் டான்ஸ் ஆடுனா மட்டும் அத புரொவோகேஷன்னு சொல்றோம். எனக்கு எம்பாப்பேயோடைய ட்வீட் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. "பாய்லா வினி பாய்லா" அப்படின்ட்டுன்னு. கரெக்ட். ஹான்ஸ் வினி ஆடு, நீ டான்ஸ். ஆடு. ம். யாரு வந்து ஆடக்கூடாதுன்னு சொல்றது? உன்னால வந்து ஃபுட்பாலா பார்க்க முடியல. ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆர்ட்ட வந்து அப்படி உன்னால பார்க்க முடியலன்னா, நீ ஃபுட்பாலே பார்க்காதன்னு நான் சொல்லுவேன். கரெக்ட். அப்சல்யூட்லி. ஃபுட்பாலே பார்க்காதன்னு நான் சொல்லுவேன். உனக்கு அதாவது இப்போ எனக்கு இன்னொரு ஒரு நரேட்டிவ் ஆ இவன் இயன் ரைட் வந்து அவங்க அவங்க காலத்துல ரேசிஸ்ட்டா இருக்கும்போது, ஏதாவது கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா, "யூ ஷோ தெம் பை பிளேயிங் ஸ்கோரிங் கோல்ஸ். யூ ஷோ தெம் பை பீயிங் த பிக்கர் மேன் இன் த ஃபீல்ட்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது அந்த மாரி தான் நாங்க ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னு அவங்களுக்கு மட்டும். அதாவது விக்டிம எப்பயுமே நீ வந்து ஒரு பெரிய மனுஷனா இருந்திருப்பா. ஆ நீ இத நீ தாண்டி ப்ரூவ் பண்ணி வந்துரு. காட்டு. நீ எப்படியாவது ஆ, பறந்துருப்பா ஆ. அப்படின்னுவாங்கல்ல. ஆமா. அந்த நீ மாரி. ப்ரூவ் பண்ணி காட்டு உன் ம். கேம் மூலியமா. அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே விக்டிம மட்டும் சொல்றோம். ஆனா அந்த தப்பு பண்ணவனுக்கு மட்டும் ஏன் அது செல்லாது? ஓகே. அடிச்சுட்டான் கோலு. உன் கிளப் முன்னாடி தான் டான்ஸ் ஆடுறான். நீயும் ஒரு அட்டாக்கர் தானே! நீ கோல் அடிச்சு காட்டு.
வை டு யூ ரிசார்ட் டு சச் சீப் பிஹேவியர்? எனக்கு வந்து அது அது ரொம்ப ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது. இன்ஃபாக்ட் அந்த கேம் எல்லாம் தாண்டி நான் ஒரே ஒரு பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த சிபிஎஸ்ல வந்து அவங்களுடைய 36 மினிட்ஸ் ஹென்றி, மைக்கா, கேரகர், கேட் அப்புறம் அதுக்கப்புறம் கேட் 4 பேர் வந்து அவங்களுடைய சிபிஎஸ் சாம்பியன்ஸ் லீக் மிட்ஷோ 36 மினிட்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்காங்க. அத முடிஞ்சா நாங்க அப்லோட் பண்ணும்போது லிங்க்ல போறோம். அத பாருங்க. ஹென்றி வந்து அவன் ஒரு பிளாக் பிளேயரா என்னென்ன கஷ்டம் அவன் கடந்து வந்தான்றத அவன் பேசுறதுலயே அவனுக்கு தெரியும். அந்த கஷ்டத்த புரிஞ்சுக்காத வரையும் நெறைய பேர் வந்து வினிசியஸ் ஜூனியர் வந்து ப்ரொவோகேட் பண்ணான்ப்பா. அவன் பண்ணுவான். அவன் கோல் அடிச்சிருக்கான். அவன் பண்ணுவான். உனக்கு துப்பு இருந்தா நீ அந்த சைடு கோல் அடிச்சுட்டு நீ ப்ரொவோகேட் பண்ணு. நீ பண்ணு. ஒருத்தன் டான்ஸ் ஆடக்கூடாது. ஒருத்தன் வந்து ஆ ரியாக்ட் பண்ணக்கூடாது. அவனும் மனுஷன் தானே! ஏன் அவனுக்கு மட்டும் என்ன ஆ வ வேற ஏதாவது தலையில வேற ஏதாவது 2 தனியா இருக்குதா? ஹி ஹாஸ் த சேம் எமோஷன் ஆஸ் வி டூ. எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. இல்லடா 2026 ஏஐன்றாங்க, ம். ரோபோட்டுன்றாங்க. இன்னும் ரேசிசம் பேசிட்டு இருக்கிறது ஆமா. ஃபைண்ட் இட் வெரி டிஸ்கஸ்டிங். இன்னொன்னு நான் சொல்றேன். இவங்க இ ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரிக்கு எல்லாருக்குமே இன்னும் வந்து ஒரு ஒரு கருப்பு நிறத்தவர், ஆ. அதாவது ஒரு பிளாக் பிளேயர் வந்து அவன் வந்து அவன எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. நான் ஒண்ணே ம். ஒண்ணு கேட்கிறேன். எனக்கு பார்த்த பிறகு ஷாக்கிங்கா இருந்துச்சு. வினிஷியஸ் ஜூனியர் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல மோர் தென் 15 அலிகேஷன்ஸ் வச்சிருக்கான். இந்த மாரி என்ன ம். ரேசிஸ்ட்டா அட்டாக் பண்ணாங்கன்ட்டு. ஓகேவா? அவனுக்கு அப்புறம் யார் அதிகபட்சம் அ ரேசிஸ்ட்டா அப்யூஸ் ஆனாங்கன்னு நீ சும்மா கெஸ் பண்ணு யாருன்னு? பிளாக் பிளேயர் தான். மாரியோ யாஹ்! பாலோட்டெல்லி. ஆ. சரியா? ஏன் ஏன் அப்படின்னு பார்த்தன்னா, இவங்க 2 பேரும் கோல் அடிச்சுட்டு தே எக்ஸ்பிரஸ் தெம்செல்வ்ஸ். ஆ. டான்ஸ் ஆடுவாங்க. ஏதாவது ஒரு கிரேசியான செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி குன்யா போய் ஆர்சனல்ல ஒரு கோல் அடிச்சான். ஹி ம். மேட் எ சிமிலர் டான்ஸ். ஆ. ஆர்சனல் எக்ஸாக்ட்லி. ஃபேன்ஸ் ஜ என்ன வேணா பண்ணுவாங்க. ஆனா ரேஷியலா அவன் அவன் எங்கருந்து வந்தான்? இல்ல நீ இங்க தான், நீ இதுதான் அப்டின்ட்டு யாருமே லேபிளே பண்ணல. நான் ஒரு லிவர்பூல் ஃபேன் சரியா? சீசன் ஸ்டார்ட்டிங்ல செமென்யோ மேல ஒரு ரேஷியல் அலிகேஷன் இருந்துச்சு. லிவர்பூல் ம். ஃபேன லைஃப் லாங் பேன் பண்ணாங்க. எல்லாம் பெஸ்ட் ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபார்வர்டான ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. எந்த 2026, 2025ல நீ ஆ. ரேஷியல் அலிகேஷன் பண்றன்னா, வாட் ஆர் வி ஆஸ் ஹியூமன்ஸ்? இதுல யாஹ்! என்ன தெரியுமா இன்னும் ரொம்ப சோகமான விஷயம்? தேர் ஆர் ஃபேன்ஸ் ஹூ ஆர் டிஃபெண்டிங் திஸ் ம். கிரிட்டிசைசிங் வினிஷியஸ். இல்ல வினிஷியஸ் அப்படி டான்ஸ் ஆடியிருக்க கூடாது. அ நான் வந்து உன்கிட்டயே சண்டை போட்டிருந்தேன். மொரினியோ வந்து ஒருத்தன் வந்து 10 நிமிஷம் கேம் ஆடல. என்ன ரேஷியலா அப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு அவன் வந்து ஒரு பனிஷ் ஆகணும்ன்ட்டு வெளில போய் நிக்கிறான். 90வது நிமிஷத்துல போயிட்டு, "நீ ஏன் இப்படி டான்ஸ் ஆடுற?" அப்படின்னு கேட்கறது, ஐ ஃபைண்ட் இட் ஃபன்னி அண்ட் டிஸ்கஸ்டிங் நிஜமா. நீ ம். யோசிச்சு ம். பாரு, ஒருத்தன் எமோஷனலா எவ்வளவோ வந்து இதாயி அதுக்கப்புறமும் ஹி கம்ப்ளீட்டட் த கேம். மரினியோ மாரி அ ஒரு ஃபுட்பால்ல ஒரு ஃபேஸ் ஆஃப் ஃபுட்பால். ஒரு பார்ட் ஆஃப் ம். ஃபுட்பால். ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸ்ல ஒரு மேஜர் ஃபிகர் ஆஃப் ஃபுட்பால். அவன் வந்து ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டூ டாக் அகைன்ஸ்ட் பென்ஃபிகா ஆர் பிரசெட்டி. ஆனா ஒருத்தன் அஃபெக்ட் ஆயிருக்கவன் கிட்ட போயிட்டு, "நீ ஏன்டா இப்படி செலிப்ரேட் பண்ண?" அப்படின்னு மொரினியோ சொல்றது. மொரினியோவோட இன்டர் மிலான் பார்த்திருக்கோம். ம். ஆன்ஃபீல்ட்ல வந்து என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்திருக்கோம். ஐ ஃபைண்ட் இட் எனக்கு மொரினியோ மேல ஒரு அந்த இடத்துல ஒரு ரெஸ்பெக்ட் லூஸ் ஆயிட்ட மாரி இருந்துச்சு. அ ம். அது ரொம்ப ஒருத்தன் வந்து வாய கவர் பண்ணி சொல்றான். இந்த மாரி நீ ஒரு மங்கி அப்டின்னா, அது எவ்ளோ அ உன்னால அது வாய் தொறந்தே உன்னால சொல்ல முடியல கவர்ட். அப்டின்னா, அ ம். ஹவ் 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 கவர்ட்லி ஆக்ட் தான் நிஜமாவே. ஒரு ஆமா. பயங்கரமான கோல், ஒரு பயங்கரமான ஃபிக்ஸ்சர் எல்லாமே மார்க்ட் பை ஜஸ்ட் அ ரேஷியல் ஸ்லர் அப்டிங்கிறது ம். அ குவெஷன்ஸ் த டைம் வேர் வி ஆர் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யுஎஃபாவும் சரி, ஃபிஃபாவும் சரி, அ ஒரு ரெஃப்ரி இப்படி பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத வந்து ஐ திங்க் ஃபேன்ஸுக்கு வந்து மேண்டேட்டரியா எஜுகேட் பண்ணணும். ஒன்ஸ் ரெஃப்ரி வந்து ரேஷியல் அப்யூஸ்ன்னு சொல்லிட்டு கேம நிறுத்துனாங்க அப்படின்னா, வாட் இஸ் த ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, தென் வார் வந்து வில் செக் ஃபார் மைக்ஸ் அரவுண்ட் டு சி இஃப் தே பிக்ட் அப் எனிதிங். ஸ்டேடியம் உள்ள மேண்டேட்டரியா அனவுன்ஸ் பண்ணணும். இந்த மாரி ஒரு ரேஷியல் அலிகேஷன் வந்து இருக்கு. அத இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எங்க அது மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா, அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் போர்ட்டோ சி பென்ஃபிகால வந்து அத சொன்னாங்களா? ஃபேன்ஸுக்கு அத தெரிவிச்சாங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா, அதுக்கப்புறம் எம்பாப்பேயும் சரி, வினி ஜூனியர்ஸும் சரி, பால தொட்டாலே விசில் அடிச்சானுங்க. பூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் வினிசியஸ் ஜூனியர் வந்து கார்னர் ஃபிளாக்ல நிக்கும்போது பாட்டில் தூக்கி போடுறது. எங்க என்ன அது எப்படி அந்த மாரிலாம் தாண்டி ஃபுட்பால் யாருக்குமே முக்கியம் இல்ல ஆக்சுவலி. சி தட் இஸ் அப்சல்யூட்
ஒரு ஹாரிபிளான மென்டாலிட்டி. எனக்கு இன்னும் என்ன இன்னைக்கு காலையில நான் எழுந்திரிச்சு நேத்து காலையில எழுந்திரிச்ச உடனே என்ன இன்னும் வெறுப்பேத்துனது என்ன அப்டின்னா வந்து, ஆ பென்ஃபிகாவுடைய ட்விட்டர் ஹேண்டில்ல வந்து அவன சப்போர்ட் பண்ணி போட்டுருக்காங்க. என்னடா டேய்! என்னடா? என் நாங்க என்ன வந்து தி நடக்குது? கிரேட் யூசோபியோவ வந்து நாங்க எங்க கிளப்ல ஆ, வச்சிருந்தோம். யூசோபியோவே ஆ, இங்க ஆடுனாருன்னா, நாங்க வினிசியஸ் எப்படி ரேஷியலா அ, யூசோபியோ 1960ஸ்ல ஆடுனாரு. அ, ஹி வாஸ் சிம்பல் ஆஃப் ஃபைட் அகைன்ஸ்ட் ம், ரேசிசம். ம். அவர் ஆடிட்டாருங்கிறதுனால இது நடந்திருக்காதுங்கிறது அ எல்கேஜில பசங்க காரணம் சொல்ற மாரி இருக்கு. மிஸ் நான் ஹோம் ஒர்க் மறந்துட்டேன் மிஸ். வீட்லயே நோட் அ. வச்சுட்டு வந்துட்டேன் மிஸ். அப்படிங்கிற மாரி ஒரு எனக்கு தெரியல. த கிளப் இஸ் நாட் ஹேண்ட்லிங் இட் இன் த ரைட் வே. அவ்வளோதான் ஆமா. கிளப் என்னால ஹஸ் சொல்ல முடியும். ஹேண்டில்ட் இட் வெரி, வெரி இன் அ ராங் வே. பட் என்னன்னா, எனக்கு என்னன்னா, நம்ம வந்து இந்த இந்த ஃபோட்டோ எடுக்கிறோம், நோ டூ ரேசிசம், முட்டி போடுறோம், இதெல்லாம் பண்றோம். பட் வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் அ ரெஃப்ரி ஷோஸ் திஸ்? என்ன ஆக்ஷன் நடக்குது? ஏன்னா, இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிரே ஏரியா. ரெஃப்ரியால ஃபர்ஸ்ட் ஹேண்டா கேட்கல அப்டின்னா, அவன் பிளேயர் சொல்றத வச்சு அவனால டிசைட் பண்ண முடியாது. இப்போ யுஎஃப்ஏக்கு வந்து தே வில் நாட் ஹேவ் எனிதிங் டூ இன்வெஸ்டிகேட் ஆன். இல்லடா. இப்ப வந்து வாட் ஐ ரெட் வாஸ் திஸ் கேஸ் ஹஸ் பீன் டேக்கன் அண்டர் எத்திக்ஸ் அண்ட் பிஹேவியரல் இன்ஸ்பெக்டரால தே ஆர் கோயிங் டூ அந்த லிப் ரீடர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ம், தே ஆர் கோயிங் சம் இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஆன் கோயிங். அவ்வளோதான். அதுக்கு அத தாண்டி அதர் சோர்சஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ ம். சம் ட்ரையல் கோர்ட் ட்ரையல் சம்திங் லைக் தட். பட் அபார்ட் ஃப்ரம் தட் தேர் இஸ் நோ கிளியர் இன்னொன்னு டைரக்ஷன் இன்னொன்னு வேர் இட் இஸ் என்னன்னா, ஹெடட். ம். இஃப் 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 ஏன்னா பென்ஃபிகால எத்தன பிளாக் பிளேயர்ஸ் இருப்பாங்க? ம். ஏன்னா, நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்க. அந்த வீடியோ நம்ம பார்த்தோம் அப்டின்னா, அவன் இப்டி பேசிட்டு இருப்பான். வினிசியஸ் ஜூனியர் சும்மா திரும்பிட்டு இருப்பான். வினிசியஸ் ஜூனியரோட ரியாக்ஷன் வந்து அவ்ளோ இன்ஸ்டன்ட்டா அதுக்கு நம்ம பிளான் பண்ணி, ஓகே இவன நம்ம மாட்டி விடலாம் அப்டின்லாம் இருக்காது. பேசிட்டு இப்டி திரும்புவான். அவன் கேட்டவுனே அவன் ரியாக்ஷன் அவ்ளோ இன்ஸ்டிங்க்டிவா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்மள ஒருத்தன் திட்டுறது அந்த வார்த்தை சொல்லி திட்டுறவன கேட்டோம் அப்டின்னா, எப்டி இன்ஸ்டிங்க்டிவா இருக்கும்? அந்த மாரி தான் இன்ஸ்டிங்க்டிவா இருந்துட்டு அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அவங்க டீம்ல எத்தன பிளாக் பிளேயர்ஸ் இருப்பாங்க? அவங்களுக்கெல்லாம் இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, இவன் என்ன சொல்ல போறான்? இ இது 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 ஃபுட்பாலயே வந்து ஒரு டிஸ்ட்ராய் பண்ற ஒரு விஷயம். பட் அன்பார்ச்சுனேட்லி நீ சொன்ன மாரி 2026ல நம்ம இன்னும் இத பத்தி பேசிட்டு தான் இருப்போம். எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் ஆனாலும் பேசிட்டு தான் இருப்போம். நம்மள சுத்தி எல்லாருமே வளர்ந்தாலும், நம்மளே வளர்ந்தாலும் அந்த நம்மளுக்குன்னு சொல்ல சில குரங்கு புத்திகள் இருக்கும். ஸோ அது வந்து தான் வெளில வந்திருக்கு. ஸோ பட் அகைன் கோயிங் பேக் டூ த மேட்ச் நம்ம ரொம்ப நேரம் இது பேசிட்டோம். கோயிங் பேக் டூ த மேட்ச் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். அசென்சியோவ செகண்ட் ஹாஃப்ல செகண்ட் லெக்ல ஆட விடாம, ஃபர்ஸ்ட் லெக்லயே ஒரு 4 கோல் அடிச்சுட்டு, செகண்ட் ஹாஃப்ல அவன லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வர வச்சு, பிரெஸ்டானி மூஞ்சியவோ, காலையோ அடிச்சு ஒடடா! பிரச்சனையே இல்ல. நீ பண்ணு. அவன் சொன்னானோ, சொல்லலையோ தெரியாது. அசென்சியோ நீ ரெட் கார்ட் வாங்குறியா? பிரச்சனையே இல்ல. போய் ஒடடா! நான் ஒரு கோச்சா இருந்தா சத்தியமா நான் அதுதான் பண்ணுவேன். ஏன்னா வந்து அ பட் அகைன் சும்மா ஒரு கற்பனை கதை. பட் மேட்ச் எப்படி இருந்தது? மேட்ச் வினிஷியஸ் கொஞ்சம் அன்லக்கி. ஏன்னா, அந்த அந்த வண்ட கோல் தாண்டி நெறைய கோல்ஸ் எம்பாப்பேவும் அடிச்சிருக்கணும். அடிச்சிருக்கணும். வினிஷியஸும் அடிச்சிருக்கணும். பட் ட்ரெண்ட் ஹேட் அ ரியலி குட் கேம். ட்ரெண்ட் ஆமாமா. பயங்கரமா ஆடுறான். எல்லாருமே இந்த ஃப்ளாப் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நான் மேட்ச் பார்த்தா ட்ரெண்ட் இஸ் கண்ட்ரோலிங் த கேம் பின்னாடி இருந்து. ஆமா. வெரி ஐ திங்க் செகண்ட் லெக்லலாம் வந்து அ ஆல்ரெடி தட் என்ன பொறுத்தவரைக்கும் பென்ஃபிகா டோன்ட் ஸ்டாண்ட் அ சான்ஸ். அந்த ம். லாஸ்ட் ரவுண்ட்ல எப்படியோ அவங்க வந்து அந்த கோல் கீப்பர் வச்சு கோல் அடிச்சு பண்ணிட்டாலும், ம். ஐ திங்க் ஆமா. தே ஹேவ் அ த்ராஷிங் பெண்டிங். எனக்கு வந்து நான் செகண்ட் லெக்ல பியூரா மெதரிஸ்டா தான். நான் வந்து எனக்கு எனக்கு அந்த கேம்லாம் தாண்டி எனக்கு பென்ஃபிகா செம்ம அடி வாங்கணும். அத தவிர எனக்கு வேற எதுவும் இல்ல. ஆமாமா. ஐ திங்க் இது எனக்கு நீ சொன்ன மாரி ட்ரென்ட் பிளேட் அ வெரி, வெரி குட் கேம். அட் த சேம் டைம் எம்பாப்பே ஹேட் அ வெரி ஆவரேஜான கேம். ஏன்னா நீ சொன்ன கரெக்ட். மாரி அவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெக்லயே பரி பண்ணியிருக்கணும். ம். பட் கிவன் த ஃபார்ம் தட் எம்பாப்பே இஸ் இன் அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஐ திங்க் தே ஒரு கேம் ஆஃப் ஆனா இது பிரச்சனை இல்ல. பட் ரியல் மேட்ரிட் பார்த்தனா இப்போ ஐ திங்க் நம்ப ஸாபிய வந்து அவன் எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் ஆர்போலாவ வந்து தே இமிடியேட்லி எக்ஸிட்டட் அவுட் ஆஃப் கோப்பா டெல் ரே ஒரு 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 பயங்கர கம்மியான டீமோட. கரெக்ட். பட் பார்த்தோன்னா, லாஸ்ட் ஒரு 5 கேம்ஸா வந்து 5 வீக்ஸா 5 கேம்ஸ் ஐ திங்க் தே ஆர் புட்டிங் ட்ரெமெண்டஸான ரிசல்ட்ஸு. அண்ட் டேபிள் டாப்ல லா இருக்கானுங்க. லீகாலயும் ஓவர்டேக் பண்ணிட்டாங்கல்ல டாப் பார்சிலோனாவ. ஆமா. ம். டாப்ல இருக்காங்க. அண்ட் ஐ திங்க் தெர்ல. நம்ப இதுக்கு முன்னாடி பேசியிருப்போம். ரியல் மேட்ரிட் மாரி டீமுக்கு வந்து ரொம்ப கோச்சிங்லாம் தேவையில்ல. நீ போய் விளையாடுறா. நீ எக்ஸ்பிரஸ் பண்ணு.
அப்படின்றத விட்டுறது தான் அது அவங்களுடைய டிஎன்ஏவா, அவங்களுடைய ஸ்டைலா அப்படின்றது இப்போ இவங்க எவ்வளோ டீப்பா இ ஐ ஸ்டில் என் பெர்சனல் ஒப்பீனியன் கேட்டா, ஐ ஸ்டில் ஃபீல் இஃப் தே கம் அகைன்ஸ்ட் அ வெரி ஸ்ட்ராங் டாக்டிக்கல் டீம்னா தே வில் லூஸ். ம். எனக்கு அதுதான் தோணுது. ஆம், பட் யூ நெவர் நோ இட்ஸ் ரியல் மேரிட். ஆம், ஐ திங்க் ரொம்ப நேரம் நம்போ இத பேசிட்டோம். நெக்ஸ்ட் வீக் வந்து உண்மையாவே வந்து நெறைய சரவெடியான மேட்சஸ்லாம் இருக்கு. கண்டிப்பா பென்ஃபிகா மேட்ச் ஃபயரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்டர் மிலான் வெர்சஸ் போடோ கிளிம்ட்டும் நல்ல ஃபயரா இருக்கும். பிஎஸ்ஜி மேட்சும் ஒரு வாட்ச் ஏன்னா இது எல்லாமே வந்து எப்படி வேணாலும் திரும்பலாம் அப்படின்னு கரெக்ட். சொல்லிட்டு இருக்கிற மாரி ஒரு மேட்ச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மாரி ஒரு ரியல் மேட்ரிட் மேட்ச்ல நடந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் ஃபுட்பால் விட்டு ஒரேடியா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அ விரும்புறது மட்டும் தான் முடியும். பட் யா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவ. மீண்டும் இன்னொரு ஒரு அமேசிங்கான எபிசோட நாங்க உங்கள சந்திக்கிறோம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனலுக்கு. தேங்க் யூ சோ மச் ஃபார் தி சப்போர்ட். டேக் கேர். பாய்.